ஹாய் கைஸ், ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்துட்டோம். அண்ட் ஃபன் சிட்டி டைட்டில் பார்த்துட்டாச்சா? அண்ட் இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. எஸ், என் தம்பியோட ஃபேஸ் ரிவ்யூலும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போவோமா? சரி வாங்க போயிடலாம். ஃபன் சிட்டி போய் என்றைக்குமே நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணணும் நம்ம நினைக்க மாட்டோம்ல. என்றைக்காவது ஃபேமிலியோட போகணுன்னு ஆசைப்படுவோம் தானே. உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும்? ஃபேமிலியோட வெளியே போய் சுற்ற பிடிக்குன்றது ரெட் ஹார்ட்னு சொல்லுங்கள். ஃபேமிலியோட இட்ஸ் எ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ கெட் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம ஃபேமிலியோட போகும்போது ஒரு ஜாலி தாங்க அது கூட. அண்டு எங்கள் அப்பா வேலையில் எங்கள் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். எங்கள் அம்மா எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு எங்கள் அம்மா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயத்துக்கு மட்டுமே கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ இருக்கிற அம்மா மாதிரி எங்கள் அம்மா இல்லைன்னு நான் 100% சொல்வேன். பிகாஸ் எல்லார் வீட்லேயும் நான் கேட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கூட சொன்னாங்க அவள் இப்படி இருக்கான்னுட்டு. பட் ஸ்டில் எங்கள் அம்மா 2K மம் மாதிரி இருக்காங்க. எனக்கு அதை நினச்சி ஹாப்பியாக தான் இருக்குது. பட் ஷீ இஸ் அ 90s கிட். பட் அவங்க அப்படி இருக்கிறத நினச்சி எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ பேசிகிட்டே கேப்பில் ஒயிட் டங் ஸ்லிப்பு பேஸ்கெட் பாலை எப்படி சொல்கிறது இல்லை. ஓகே, பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. பாருங்க, என் தம்பியை பாலை தூக்கி போடுறான். சிலது விழுது, சிலது விழலை. சரி, ஃபைனலி ஓரளவுக்கு விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். போட்டுகிட்டே இருக்காங்கங்க. ஃபைனலாக போட்டு முடிச்சாச்சு. ஆனால் சில இடத்துல அப்படியே இதுவாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கார் ரேஸ் பண்ண போகிறோம். அக்கா, நீங்களும் கார் ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு யாருமே கேமராலாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் தான் கேமராமேன். அதனால் அக்காவா ஓட்டுவாங்க? கண்டிப்பாக இல்லை, மை பிரதர் தான் ஓட்டுறாரு. ஓகேவா? ஏன் என் பிரதர் ஓட்டுறாங்க அப்படின்னா, பசங்களுக்கு பொதுவே கார் ஓட்டுறதே பிடிக்கும். ஸோ அதனால தான் என் தம்பி ஓட்டுறான். அதே டைம் எங்கள் அம்மா ஓட்டிகிட்டு இருந்தாங்க. நான் அதையும் காமிச்சேன் பார்த்தீங்களா, வளையல் போட்டிருக்கிறது அது எங்கள் அம்மா தான். பட் ஃபேஸ் அவங்க காட்ட மாட்டாங்க. ஓகேவா? பாருங்க, ஜெட்டு மாதிரி போகுது. அப்படியே கார் இவ்வளோ வேகமாக போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அண்ட் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஃபன் சிட்டிஸ்லாம் போயிருக்கீங்களான்னு வணக்கம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே காரில் அப்படியே பறந்து போனோம் மக்களே. அப்படியே இடித்து தள்ளி அப்படியே காரை உடச்சி அப்படி பார்த்தீங்களா, பறந்து போனோம். அப்படியே கீழே விழுந்து அப்படி வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது பால் எடுத்து அது மேலே அடித்தா கீழே விழுமா. என்ன பேருன்னு எனக்கு தெரியல. பட் நான் NRFM பார்த்துருக்கேன். நீங்கள் NRFM இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? டவுன் த க்ளவுன் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்ச் இது தான். பால் தூக்கி போடுவாங்க, எல்லாத்தையும் இப்படி வரும். இது ஃபைனலாக எங்கள் ஸ்கோர் 240. ஆனால் அசிங்கமாக இருக்குது. அவங்களாவது இது எவ்வளோ அதிகமாக இருப்பாங்க ஒரு ஆள். அவன் எவ்வளோ ஒரு மட்டமாக எடுத்துருக்கோம் பாருங்கள். நெக்ஸ்ட் பவுலிங் ப்ளே பண்ணி பார்த்தோம். அதாவது பின்னு அந்த பவுலில் பாலை நம்ம உருட்டி விட்டு அப்படியே இடிச்சு கீழே விழுவும்ல. ஸோ அதுபடி ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு என் தம்பி ட்ரை பண்ணி பார்த்தான். பாதி தட்டி விட்டுட்டு பாதியை விட்டுட்டான். அப்புறமா நெக்ஸ்ட்டு அடுத்த 2 இப்போ தட்டிட்டான் பார்த்தீங்களா. ஸோ தட்டிட்டு அடுத்த ஃப்ரேம் 2க்கு வந்துட்டோம். ஃப்ரேம் 2ல் அகைன் பாலை உருட்டி விட்டுட்டாங்க. போது இடிச்சிரு. எஸ், எல்லா பாலும் விழுந்துருச்சு. அது பாலை வச்சு சரி, ஓகே, அது பேர் எனக்கு வாயில் வரல. பின்னுனே வச்சுப்போம். அவனுங்களே பின்னு தான் குத்துறானுங்க. சரி, இப்போ நம்ம கோல்டன் ஸ்டேஜ் விளையாட போகிறோம். ஆஹா, பால் பவுலர் கொண்டு எல்லாம் நல்லா கோல்டாக இருக்குது. பாதி தான் விழுந்துருச்சு. பட் இட்ஸ் ஓகே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் வந்திருக்கோம். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு நல்லா கிடச்சிச்சு. ஆக்சுவலி 3வது ஃப்ரேம் வந்துட்டோம். அகெயின் தட்டி விட்டாங்க. இங்கே ஒரு 1 அரைக்குறைய நின்றுடுச்சு. ஸ்கோர் போர்டும் முடிஞ்சிடுச்சு. ஸோ டிக்கெட்டோட கவுண்டர் பார்த்துருவோமா? பரவாயில்ல, அப்பாலாம் சொல்ல மாட்டேன். வேறு 32 டிக்கெட் தான். இட்ஸ் ஓகே. சில இடத்துல டிக்கெட்ஸ்லாம் கவுண்டே ஆகலை. அதுபடி கம்பேர் பண்ணுறது ஓகே தான். அண்ட் பார்த்தீங்களா, கன் எடுத்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, இதான் நான். அப்போ இப்போ யாரோ கேமரா இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா கிட்டே பிச்சை கேட்டு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபைனலி எடுத்து கொடுத்தாங்க. பார்த்தீங்களா, கன் எடுத்து அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே பெயிண்ட் பண்ணி விளையாடுறது உண்மையிலே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபன் சிட்டி இஸ் ஸோ ஒண்டர்ஃபுல். நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுற பக்கமான ஸ்பாட்டு. நீங்கள் வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே பார்த்தீங்களா, இதான் என் தம்பி. எதுவும் பேச மாட்டான். அவன் ஏன் அவன் எதுவும் பேச மாட்டான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு வாயில் அடிபட்டுருச்சுன்னு கேட்டிங்கன்னா அவன் பேச மாட்டார்.
அவருக்கு வீடியோவில் வந்து ஃபேஸ் காமிச்சதே பெரிய விஷயம். அதையே ஒத்துக்கிட்டான். அதுவே என்னால் இப்போ நம்ப முடியல. தலைவர் எப்பட்றா ஒத்துக்கிட்டார் அப்படி சொல்லிட்டு இப்போவுமே நான் வந்து பயங்கர ஆச்சரியத்தில் இருக்கேன். பட் ஸ்டில் அங்கே பாருங்கள், crocodile எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணுறோம். அப்படியே எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே தள்ளுறோம். பூடு 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 போடுற கை ரொம்ப வலிக்குதே. கண்ணை பிடிச்சி அழுத்து 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 எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி அழுத்தி தொலை. முடிஞ்ச அளவுக்கு தள்ளினேன். இதுக்கு மேலே முடியலை கைஸ். முடிஞ்ச அளவுக்கு நான் முடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே மறுபடியும் உட்காந்து கார்டை ஸ்வைப் பண்ணி விளையாடுற அளவுக்கு பொறுமையே இல்லை. ஸோ வாங்க, இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கேம்குள்ளே போயிடுவோமா? அண்ட் இந்த கேமோட கன்று இப்படி தான் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கன்று, அது டிக்கெட்டோட கவுண்டிங் காமிச்சிருக்காங்க. இந்த டிக்கெட்டோட கவுண்ட் 24. இந்த டிக்கெட்டோட கவுண்ட்டு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், சாரி, வீடியோவில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பால் எடுத்து இது உள்ளே போடணுமா? சரி, ஃபஸ்ட்டு என் தம்பி போட்டு பார்த்தான். அப்புறம் பார்த்தா 100ல் போட்டான். சரி, எங்கள் அம்மா போடுவாங்கன்னு பார்த்தா எங்கள் அம்மா 300ல் போட்டாங்க. என் தம்பி பார்த்தீங்கன்னா 1000ல் போட்டுட்டான். ஆடா ப்ரோ பிளேயர் தமிழரசன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ பிளேயர் தமிழரசன் திவ்யதர்ஷினியோட தம்பி அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் மறுபடியும் போட்டாங்க கைஸ். நம்பவே முடியலையே. என் தம்பி நிரூபிக்கிறான் போல், அக்கா மாதிரியே ஒரு ப்ரோ பிளேயராக இருக்குன்னு நினச்சி பெருமையாக இருக்குது. ஓ மை காட், ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. அதனால டிக்கெட் என்னன்னு கூட என்னால் பார்க்க முடியல, சாரி கைஸ். எவ்வளோ இப்போ தெரியுது வெயிட் பண்ணுங்கள். வாவ் கைஸ், பரவாயில்ல. ஆக்சுவலி தான் ஐஎஸ்டி டிக்கெட்டு நம்ம பார்த்தாலே 125. இது எனக்கு காரணம் வந்து அஃப்கோர்ஸ் இது தம்பி தான். பவுலில் 1000 போட்டு எப்படியே கொண்டு வந்துட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பால் எடுத்து அந்த மீன் தொட்டி பவுல் இருக்குல்ல அதுக்குள்ளே போடணுமா? சரி, நாங்களும் எத்தனை பால் த்ரோ பண்ணி பார்த்தோம், எந்த பால் த்ரோ பண்ணாலும் விழவே இல்லை. என் உயிரை எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எப்படியோ ஸ்கோர் போர்டில் 500 ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு. இதுக்கு 20 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கார்டில் அப்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு டஸ்டர் சேலஞ்சுன்னு என்ன சொல்ல பார்த்துருப்பீங்க. டஸ்டர் இங்கே தான் எடுத்தாங்க போல இருக்குது. சரி, டஸ்டரை தூக்கி போடலான்னு சொல்லி டஸ்டரை போட்டால் டஸ்டரு சிலது விழுது, பலது விழுதெல்லாம் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி மேலே ஏறி போய் உக்காந்துக்குச்சு. செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் சரி, இன்னும் கடைசி 8 செகண்ட் இருக்குது. எப்படியா டஸ்டர் உள்ளே விழுந்துரு. டஸ்டர் விழ மாட்டேங்குது. என்னை ரொம்ப பொறுமையில் இலையத்தை விழுகிறது அப்படி சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ மேலே நம்ம ஸ்கோர் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுதான் நம்ம ஸ்கோரு, ஓகேவா? ஸ்கோர் வந்து 500. எஸ், போனஸோட டிக்கெட்ஸ் வந்து நம்ம வந்து பாயிண்ட் படி அங்கே வந்து நம்மளுக்கு 500 கொடுத்துருக்காங்க. அங்கே 32,000 இருக்குது. என்னன்னு தெரியல. ஓகே, வழக்கம் போல் டிக்கெட் கவுண்ட் ஆகிட்டுருக்கே. டிக்கெட் சரி, கவுண்ட் ஆகி முடிச்சுட்டோம். வெயிட் பண்ணுங்கள். 70 டிக்கெட். இட்ஸ் ஓகே, பிகாஸ் ஃபஸ்ட்டெல்லாம் 12 டிக்கெட் கிடச்சதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு மகேன்னு ஒரு கார்டை ஸ்வைப் பண்ண போகிறோம். ஏன்டா கார்டை காட்டுறேன்னா இங்கே வந்து என் தம்பி விளையாட போகிறான். இந்த கேமும் நீங்கள் NRF கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஏன் ப்ரோ NRF பார்க்குறீங்கன்னா, நான் NRFோட பெரிய ரசிகை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு NRF பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பால் தூக்கி அவங்க இதில் போடுவாங்களே அந்த சேலஞ்ச் தான். அப்போ உங்கள் தம்பி இந்த சேலஞ்சை அப்ளை பண்ணுறானான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலும் தெரியல. அவன் விளையாண்டுட்டு இருக்கான். பாலை தூக்கி போடுறான்னு சொன்னால் எடுத்து போட்டுகிட்டே இருந்தான். எல்லா பாலும் என்னாச்சு தெரியல, மண்டே மேலே நின்றுட்டு பாதி மேலே நின்றுடுச்சு, மித்ததெல்லாம் கீழே போய் உள்ளே உட்காந்துக்குச்சு. அவன் எடுத்து போகிறது கட்டி அங்கே டைமும் ஃபாஸ்ட்டாக போகுது. அவனாலையும் முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணானோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தான். பாலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போட ட்ரை பண்ணான். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தான். போகிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பால் எல்லாமே வந்து அவன் மேலே விழுந்து அவனை சுற்றி பரவி இருந்தால் பரவாயில்ல. அவன் போடுற அந்த இடத்துக்கு கீழே போய் எல்லாத்தையும் நின்றுக்கிட்டதால அவனுக்கு பால் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கடைசி 15 செகண்ட்ஸ்னு சொல்லி அவனை எப்படியோ வந்து சீக்கிரம் பால் போட வச்சிட்டேன். ஸோ இப்போது கடைசி 10 செகண்ட். 8 7 6 5 4 3 2 1 கேம் ஓவர் ஆகிடுச்சுடா. மண்டையா எடுத்து போட்டுகிட்டே இருப்பியா? எஸ். ஸோ 55. இட்ஸ் நைஸ். ஸோ டிக்கெட் எவ்வளோ கவுண்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஐ திங்க் அவன் போட்டு அந்த பால்க்கு ஏற்ப தான் டிக்கெட் கவுண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ சேம் 55. இட்ஸ் நாட் பேட். இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நம்ம என்றைக்குமே எந்த விஷயத்தையும் பேராசைப்படக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ் வந்து 0 ஆயிடுச்சு. டிக்கெட் வந்து இவ்வளோ டிக்கெட் எங்ககிட்ட இருந்தது. நெக்ஸ்ட்டு LED லைவ் என்டர்டைன்மெண்ட் டெஸ்டினேஷன்
மொத்தம் 2 இடம் இருக்குது ஃபீனிக்ஸ் மாலில் விளையாடுறதுக்கு. ஒன்று வந்து எல்இடி ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபன் சிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் நான் எல்இடிக்குள்ளே வந்தேன். எல்இடியில் நம்ம இப்போ வந்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ எல்இடியில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பவுலிங் மாதிரி. ஓகே, இந்த பால் தூக்கி அப்படி போடணும்னு சொன்னாங்க. சரி, ஃபஸ்ட்டு எங்களுக்கு போடவே தெரில. அதுக்கப்புறம் வந்து போட கற்றுக்கிட்டோம். அது வழியாக நடுவில் போட்டு அப்புறமா பாலை தூக்கி உள்ளே போட ட்ரை பண்ணோம். போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஃபைனலி இந்த பாலை தூக்கி போட்டு எங்கள் ஸ்கோரை எப்படியோ 40 அட்லீஸ்ட் கொண்டு வந்துட்டோம். எங்கள் டோக்கன்ஸ் கவுண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே டிக்கெட்லாம் எடுத்தோம்னா டிக்கெட் கீழே விழும். அதை கழித்து அதை எடுத்து நாங்கள் எங்களோட அந்த பேஸ்கெட் மாதிரி ஒன்று போட்டுப்போம். அது செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஃபன் சிட்டி இருக்கிற அதே ரூல் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்குள்ளே டிக்கெட் கவுண்ட் ஆகும்னு எங்களுக்கே தெரில. போக போக தான் தெரிஞ்சிச்சு டிக்கெட் இதுக்குள்ளே தான் கவுண்ட் ஆகுதுன்னு. அண்ட் முதல்ல நாங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் இங்கெல்லாம் வரும்போது இந்த எல்இடி தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது கம்பேர்ட் டு ஃபன் சிட்டி. ஓகேவா? ஆனால் இப்போ சொல்கிறேன், இந்த இடத்துல நிறைய விஷயம் மாற்றிட்டாங்க. எனக்கு பர்சனலாக இந்த எல்இடி பிடிக்கவே இல்லை ஃபன் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போது. ஸோ எனக்கு ஃபன் சிட்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக ஃபீனிக்ஸ் மால் போனீங்கன்னா இந்த 2 இடத்த ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2 இடத்துல இப்போ எது பெஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து அப்போ நான் டிக்கெட்டு கீழே விழுந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்இடி பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஃபன் சிட்டியில் இருக்க அதே ரூல் கொண்டு வந்துட்டு நிறைய கேம், இன்ட்ரெஸ்டிங்கான கேம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு சுத்தமாக எல்இடி அவ்வளோ பிடிக்கவே இல்லை. ஃபன் சிட்டி தான் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓட்டக்குள்ளே இந்த பேஸ்கெட் ஆச்சு ஏதோ இந்த பால் நேம் ஆக்சுவலி எனக்கு மறந்து போச்சு கைஸ். எனக்கு வந்து மறந்து போயிட்டேன். இந்த பால் தூக்கி அந்த ஓட்டையில் போடணுமா? சரி, நானும் தூக்கி போடுவேன்னு பார்த்தா பால் விழாமல் என் உயிரை அறுத்துட்டு இருந்துச்சு. சரி, சைடில் பஞ்சிங்காவது வருதே, அதுலேயாவது தூக்கி போடலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயும் தூக்கி போட முடியல. என்னடா கொடுமை இதுன்னு சொல்லி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தூக்கி போட்டாச்சு. ஒரு வழியாக தூக்கி ஃபைனலி போட்டுட்டேன். நான் போடல. ஏன்டா நீ போட்டுட்டியான்னு கேட்டிங்கன்னா என் தம்பி தான் போட்டான். இது பாருங்க, அந்த டிக்கெட்லேருந்து வரும்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியாக வரல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அநியாயம் பண்ணிட்டானுங்க. டிக்கெட்டை வந்து ஃபன் சிட்டியில் இருக்கிற மாதிரி இதுல கவுண்டிங் கொடுத்துட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அகெயின் இங்கேயும் வந்து பேஸ்கெட் பால் விளையாண்டோம். ஆனால் இங்கே இருக்க பேஸ்கெட் பால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதாவது ஒரு ரியல் மேன் எப்படி விளையாண்டா எவ்வளோ ஃபன்னாக இருக்குமோ அந்த மாதிரி பேஸ்கெட் பால் ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பேஸ்கெட் பாலை ப்ளே பண்ணிடலாமா? என்ன பண்ணுறது, நம்மளால் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா வீடியோ எடுக்கவே யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நான் தான் வந்து வீடியோ எடுக்கணும். அதனால் நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். பட் இவங்க போகிறத பார்க்குறப்ப நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கும் விளையாடணும் ஆசையாக இருக்கும்ல. பட் என்ன பண்ணுறது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது வீடியோ எடுக்க ஒருதே சந்தோஷம்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு பர்சனலாக அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த வீடியோ டிலே காரணமே நான் தான். ஏன்டா நீ காரணம் நீயே சொல்லிக்கிற அப்படின்னா, ஏன்னா உச்சக்கட்ட சோம்பேறி பார்த்தீங்களா. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பேனா, கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேனா, நடுவில் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்காமே விட்டுட்டேன். சரி, இன்றைக்காவது வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த ஒன்று கொடுக்கும்போது என் வாய்ஸ் வேறு திக்குன்னு ஆகுது. தொடர்ந்து கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்காகவே கொடுக்குறல. இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் 6 டேஸ்க்குள்ளே, அதாவது ஒரு வாரத்துக்குள்ளே 15 லைக்ஸ் இல்லை, ரொம்ப ஈஸியாக லைக்ஸ் இருக்கும். 15 ஆல்ரெடி ரீச் பண்ணியிருக்கோம்ல ஏற்கனவே. எஸ். ஸோ இந்த ஃபுல் வீடியோவுக்கு மொத்தம் 30 லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய லாங் வீடியோ வந்து வரப்போகுது. ஏன்டா எப்போன்னு கேட்டிங்கன்னா, நான் மேக்ஸிமம் தீபாவளியோட வீடியோஸ் இருக்க முடிஞ்சால் அது லாங் வீடியோ எடுத்து விடுறேன். இல்லைனா என்னோடய பர்த்டேவோட மினி விலாகோடு சேர்த்து லாங் வீடியோவை நான் இப்போ அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ அதுக்கு நான் சொன்னதை நீங்கள் மறக்காதீங்க. ஐ வாண்ட் டு கெட் 30 லைக்ஸ். 30 லைக்ஸ்க்கு மேலேயோ 30 லைக்ஸோ இருக்கணும். இந்த ஃபுல் வீடியோவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக. ஷார்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் 40 லைக்ஸ் அது இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டார்கெட்டை ரீச் பண்ண மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குட்டி பேஸ்கெட் பால் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு குட்டி பேஸ்கெட் பாலில் எடுத்து போட்டுட்டு இருந்தோம். சரி, நான் எடுத்து போடுவேன், அவன் எடுத்து போடுவான்னு பார்த்தா இது ரொம்ப கிட்டே இருந்துச்சுல. சட்டுன்னு போட்டான். அப்படி சட்டு போட்டு கூட
ஏன்னா எங்களோட ஸ்கோர் போர்டு வந்து ஓரளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து குழந்தைங்க ஆக்சுவலி விளையாடுறது. அப்போ நீ ஏன் விளையாடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு கொடுத்து வந்துருச்சு. குழந்தைங்க ஆயா கீயாலாம் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் உள்ளே வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. என்னடா ஆயா கீயாலாம் சொல்கிறேன் அப்படி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் ரியலில் இப்படி தான் பேசுவேன். வீடியோவில் பெரிய நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ வாய்ஸ் ஓவர்லேயே அப்போ நல்லவ மாதிரி பேசணும்னு நீங்கள் நினைக்கலாம். எவ்வளோ தாங்க நடிக்க முடியும்? நடிக்கிறது ரொம்ப ஓவராக தான் இருந்துச்சு எனக்கே. நான் நார்மலாக எப்படி தெரியுமா கைஸ், எப்போனா கூட கூட வாய் பேசுவேன்னா கூட கூடன்னு சொல்கிறத தாண்டி எப்படி சொல்கிறது, பைத்திய மாதிரி பேசுவேன். முக்கியமாக லூஸ் மாதிரி, இதை லூஸு கணக்காக பேசுவாங்களா அந்த மாதிரி பேசுவேன். அதனால் அந்த மாதிரி பேசாமல் அப்படியே விட்டுட்டேன். இது பாருங்கள், நான் ஹேமர் எடுத்து அடித்து பார்த்தேன், என் ஸ்கோர் 50. ஒரே அசிங்கமாக போச்சு குமார். இந்த ஹேமர் ஆக்சுவலாக எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஃபன் சிட்டியில் இருக்கிற ஹேமர் ஓரளவுக்கு அது நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு அது மறுபடியும் ஃபன் சிட்டிஸ்க்கு போனேன்னா அப்போ நான் அந்த ஹேமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? அண்ட் மறுபடியும் வந்து இது என்னதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பைக்குன்னு பார்த்தேன். சரி, நம்ம தான் பைக் ஓட்ட போகிறோம். பார்த்திங்களா, பைக் மேலே ஸ்டைலாக உட்காந்துருக்கேனா? சரி வாங்க, கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பைக்கை ஓட்ட ஆரம்பிக்கலாம். கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு கஷ்டமான வேலை, இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணோம். ஹாய் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம பைக் ஓட்ட போகிறோம். என்னடா பைக் ஓட்ட போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா, எதுவுமே ஓட்ட முடியாமல் கேமராவையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கட்சிச்சின்னு சந்தோஷப்படுவேன் நான்லாம். ஸோ பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னோட ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது நம்மளோட மூஞ்சி ஃபஸ்ட்டு கேட்பாங்களா, அனலைஸ் பண்ணுவாங்களா அந்த ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணியாச்சு. கேமரா வேறு ப்ராப்பராக வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுட்டு ஃபைனலி நான் தெரியுண்ணா, ஹாய் கைஸ், நான் தெரியுண்ணா. ஸோ இப்போ பைக்கை ஓட்டலாமா? ரெடி. ஆக்சிலேட்டர் எங்கே இருக்குது தெரியுமா கேஸ்? அது கூட எனக்கு எங்கே தெரில. நான் வேறு பொம்மை பைக்கில் ஏறி உட்காந்துட்டேன். பொம்மை பைக்கில் ஆக்சிலேட்டர் முக்கியம் இல்லை, ஆனால் ரியல் பைக்கு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பொண்ணுங்களுக்கு பைக் ஓட்ட பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கே பைக் ஓட்டணுன்னு தான் ஆசை. ஆனால் கூடிய சீக்கிரம் நான் பைக் ஓட்டணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். அந்த பைக் ஓட்டுறதுக்கும் நீங்கள் தான் ஃபுல் ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஏன்டா நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்யூச்சரில் ஒரு பைக் வாங்க போகிறோம். ஆமாம், ஏன்னா வந்து எனக்கு வந்து பைக் வாங்கணும்னு ரொம்ப ஆசை கைஸ். ஆக்சுவலி பொண்ணுங்க வந்து ஸ்கூட்டி, கார் ஓட்டுற காலெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா, பைக்குன்னு சொல்லிட்டுருப்பாங்க. அண்ட் எனக்கும் பர்சனலாக பைக்கு தான் ஓட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்ம கூடிய சீக்கிரமே ஒரு ரியல் பைக் வாங்கி ஓட்டி அதையும் வீடியோவில் போடுறேன். ஆனால் அந்த வீடியோ எப்போ வருமானு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல வருஷம் ஆகிடும். ஏன்னா நம்ம இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர். பார்க்குறதுக்கு யாருக்கும் தெரியாது காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீரியஸாகவே காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் நான் தான். அண்ட் இப்போ தான் என்னோடய ஏஜ் 18 ஆகுது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஏன்னா வெயிட் வச்சு பீப்புளை தயவுசெய்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இது நான் ஒரு கேவலமான கேரக்டர் சொல்லுவேன். பீப்புள் வந்து அப்பியரன்ஸ் வச்சு எப்போவுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறது, வெளியே போகும்போது என்னை பார்த்தா ஆன்ட்டின்னு சொல்லுவாங்க. நான் அதை தான் சொல்கிறேன். ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸையோ, அவங்க பாடி ஷேப்பையோ, அப்புறமேட்டு அவங்க ஸ்கின்னையோ வச்சு நீங்கள் எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க. அவங்க கலர் வச்சு நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது. அவங்களுக்கு உண்மையிலே என்ன ஏஜுன்றது தான் அவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியாமையே அவங்கள பேசி அவங்கள ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணாதீங்க. அது அவங்க அந்த விஷயத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எப்போவுமே நம்மளுக்கு தோன்றது நம்ம டப்புன்னு பேசும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எப்போவுமே பேசுகிற ஒரு வார்த்தையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேச கற்றுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட்ஸ்லையும் நான் பார்ப்பேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கமெண்ட் போடுவீங்க. எனக்கு அந்த கமெண்ட்டுக்கான அர்த்தம் கூட தெரியும். எனக்கு என்ன தெரியாதீங்க நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களை யாரும் நான் திட்டலை, நான் சொல்கிறேன். நீங்கள் ஈஸியாக கமெண்ட் போடுறது அடுத்த பீப்புளுக்கு அது எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிடலாம், பட் தே ஆர் ஃபீலிங் அபவுட் இட். அண்ட் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஸ்கூல் லைஃப்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுவாங்க, நான் ஸ்கூல் லைஃப்க்கு போகணும், கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லாட்டி எப்போயாவது ஸ்கூல் லைஃப்க்கு போய் நான் வாழணும், மறுபடியும் ஸ்கூல் லைஃப் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. சீரியஸாக சொல்லட்டுமா, நான் திரும்ப என் ஸ்கூல் லைஃப் போகணும் நான் கண்டிப்பாக துளி கூட ஆசைப்பட மாட்டேன். ஏன்க்கா நீங்கள் ஸ்கூல் லைஃப்க்கு துளி கூட ஆசைப்பட மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்க, என்னால் எதுவுமே மறக்க முடியாது. எவ்வளோ இஷ்யூஸு. எனக்கு பின்னாடி என்னை பற்றி தப்பாக பேசுவாங்க தான். அவங்களுக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லாமல் வந்து முன்னாடி பேச மாட்டாங்க, பின்னாடி போய் பேசுவாங்க. நம்ம போய் நேராக கேட்டால் கேட்டால் அவங்களோட திமிர் அப்படியே பெருசாக வீர மாதிரி காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ என்னோடய பைக்கில் ஸ்கோரில் 16th. ஸோ அதனால் என்னோடய ஸ்கூல் லைஃப் கண்டிப்பாக நான் திரும்பி போகணுன்னு நினைக்கவே மாட்டேன்.
ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு பீப்புளை எப்போவுமே ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பியரன்ஸ் வச்சு என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதுதான் சொல்ல வரேன். ஏன்டா இதுவே இவ்வளோ நேரம் சொல்கிறீ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் ரியலி சாரி கைஸ், எனக்கு இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த பைக் ஓட்ட டைமில் என்ன பேசிட்டு தெரில, என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை, அதாவது ஆதங்கம் தாண்டி கோவத்தை நான் வெளிப்படுத்தி விட்டேன். சரி, என் தம்பி குதிரை ஓட்டுறான்னு சொன்னான். சரி, குதிரை மேலே ஏறி ஓட்டுறான்னு சொன்னால் இப்படி 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 இப்படின்னு குதிச்சுட்டு இருந்தான். சரி, ஏதோ ஒன்று குதிச்சு ஓட்டு. இதான் நம்ம ஓட்டின ரெட் பைக் எப்படி இருக்குது. அப்புறமா என்னோடய பேகு, ஆக்சுவலாக பேக் இல்லாமல் பேகுன்னு சொல்லி பேக்கை தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா என் பைக் இடத்துல விட்டுனோன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் பைக்கை எடுத்துக்கு சைடை விட்டுருந்தேன் போல். அதுக்கப்புறம் பார்த்துட்டு போய் அதை எடுத்துகிட்டு வந்தேன். சரி, தம்பி அந்த ஹார்ஸ் அப்படியே ஸ்பீடாக ஓட்டுறான். நாங்கள் பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் ஓட்டுற டும் 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 எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. எனக்கே இந்த வாய்ஸ் பிடிக்கல. சரி, ஓகே விடுங்க. ஃபைனலி தமிழ் செகண்ட் லெவல் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. மாஸ் டான்ஸ் தான். ஸோ கைஸ், ஸ்டைலில் பார்த்தீங்களா, அதுதான் என் தம்பி. இப்போ என் தம்பியோட ஃபேஸ் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ கன் ஷூட்டிங் பண்ண போகிறோம். ஸோ கன் ஷூட் பார்த்துடலாமா. அண்டு வந்து ஒரு லேண்டை சூஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இந்த கன்னில் ஷூட் பண்ணுறது கை தான் ரொம்ப பெயினாக இருக்கும். பட் எனக்காவது வரதால கன் ஷூட் பண்ணி பார்த்துலான்னு சொல்லி கன்னை எடுத்தாச்சு. ஸோ கன்னை ஷூட் பண்ணி பார்த்துருவோமா. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எஸ் சி கைஸ், ஃபைனலி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கேமராவை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். டப்புன்னு சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. எனக்கு தெரியும் இந்த கன் ஷூட் பண்ணுறது கஷ்டம் தான். ஆனால் ஒரு எனிமியும் சுடும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் தெரியுமா. எப்பவுமே நான் ஒன்று சொல்லட்டுமா, எப்போவுமே நம்ம வந்து நம்ம ஃபேமிலிஸ் கூட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம நினைப்போம்ல. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்ம அம்மா அப்பா கூப்பிட்டோன்னே வந்துட மாட்டாங்க. நம்ம அப்படியே கெஞ்சி கூத்தாடி அப்படியே அழுக போட்டு சீனா போட்டு அப்படி நடிச்சு அப்படி கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ பிள்ளைங்க இவ்வளோ வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சேம் அதே தான் கேமிங் திருவிழா எங்களுக்கு ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அழுது சீன் க்ரியேட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அன்றைக்கி எடுத்த அந்த வீடியோ தான் இவ்வளோ நாளாக போடவே இல்லை, வாய்ஸ் ஓவரும் கொடுக்கல. இப்போ பாருங்கள், நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே தான் இருக்கேன். இந்த வீடியோ முடியல. என்ன கொடுத்து என் வாய்ஸோட அது என்ன சொல்லுவாங்க டேஸ்ட்டே போயிடுச்சு. இப்போ தான் தெரியுது இந்த ஒரு லாங் வீடியோ இருக்கிறவங்க கஷ்டம் என்னன்ட்டுன்னு. இப்படிலாம் இப்படி தான் வாய்ஸ் கொடுக்குறாங்க தெரில. அந்த டைம் பேசுறது வேறு. அந்த டைம் பேசும்போது பின்னாடி வாய்ஸ் வேறு கேட்கும். அதனால் நம்மளால் ப்ராப்பராக பேச முடியாது. மேபி இப்போ பேச முடியுது. இட்ஸ் ஓகே. கன்னில் டொப் 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 என்ன வாயிலே குசுடுறேன். சே. சரி கைஸ், நம்ம வந்து சுட்டுன்னு இருக்கோம். டப் 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 டப்னு சுடுறோம். சரி, சுட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து சீரியல் பார்த்தீங்களான்னு தெரில, கண்ணானே கண்ணே சீரியல் பார்த்துருக்கீங்களா? ஒரு 2 இயர்ஸ் பேக்கு ஒரு அப்பா பொண்ணோட கதை அது. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாட்டை நான் வந்து பாடட்டுமா? ஆனால் காதில் இருந்து ரத்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பாடணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் பாடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், பாட்டை கண்டினியூ பண்ணவா? கொஞ்சம் வாய்ஸ் அப்படின்னு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் இப்படி வாவது தெரில. கண்ணாக ஆறாரோ நீ பாட வேண்டும், வேறு யாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும், தாயே போல உன்னை பார்க்குறேன், நீ பாச வைக்க வேணும் ஏங்குற, அப்பா உந்தன் நன்மை வேண்டியே ஆசை கோடி நெஞ்சில் தாங்கினேன், நித்தம் முன்மணியில் கண்ணுறங்கினேன் நான் ஏங்குறேன், என் நிழலை நீ உறங்கிற நான் ஏங்குறேன், கண்ணான கண்ணே அப்பா நான் என்னாலும் முந்தன் கண்ணே, கண்ணான கண்ணே வெறுத்தாலும் மறுத்தாலும் நானும் கண்ணே. சரி, இந்த வாய்ஸ் ரொம்ப கேவலமாக இருந்திருக்கும், காதல் ரத்தம்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் சாரி, சும்மா எல்லோரும் கேவலமாக பாடுவோம்ல, நானும் கேவலம் பாடுறேன். ஆனால் தயவு செஞ்சு வந்து
கேவலமாக பாடுறேன்னு சொல்லுங்கள், ஆனால் பேட் வேர்ட்ஸ் பேசி எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க. சரி, நான் பாட்டே முடிச்சிட்டேன். ஆனால் அந்த கன் ஷூட் போகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்ச நேரம் பாடிட்டு இருந்தேன். சரி, கனை டொப்பு 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 டொப்புன்னு சுட்டுகிட்டே இருந்தேன். கையானால் செம்ம பெயின் ஆகிடுச்சிங்க. நீங்கள் வந்து கன்னை வந்து இப்படி பிடிக்கிறீங்கன்னா அந்த கையில் வந்து இந்த ஹோல்டரை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், மேலே இருக்கிற ஹோல்டரையும் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அட் அ டைம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணி 2 ஹேண்டையும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கை ரொம்ப பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஷூட் பண்ணும்போது பெயின் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். பட் எப்படியாவது அப்படியே 2 ஹோல்டரையும் பிடிச்சி ஷூட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த கேம் வந்து கம்ப்ளீட்டட் கைஸ். இப்போ வந்து ஃபைனலி முடிஞ்சிருச்சு. எப்படா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் செத்து போயிட்டோம். ஏன்னா எவ்வளோ தான் சுட முடியும், கை பெயினாக இருந்துச்சு, பெருசாக சுட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பாதி பேரை அழிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் பேர் முடிச்சிருக்கலாம், பட் முடியல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு கைஸ். அவ்வளோதாங்க பாருங்கள், மிஷின் வந்து புட்டுக்குச்சு. ஏன்னா கை செம்ம பெயின், முடியல. பட் ஸ்டில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதை முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக் ஹோல் தெரியுமா? ஏதாவது வெளியே வந்தால் நம்ம சப்பு சப்புன்னு அடிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி அடிப்போம். உங்களுக்கு ஒரு தெரியுமா, எனக்கு இந்த மாதிரி அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்டா உனக்கு பிடிக்கும்னு கேட்டிங்க, அதாவது ஏண்டி உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என் தம்பி இருக்கான்ல, கூட பிறந்தவங்க மாதிரிலாம் நிறைய பேர் கோவப்படுவீங்க, கரெக்டாக இல்லையா? அந்த கோவத்தை எங்கே காட்ட முடியும்? வெளிப்படையாக நம்ம எவ்வளோ காட்டினாலும் நம்மளால் பட்டு பட்டுன்னு நடிச்ச முடியாது. வீட்டிலலாம் செருப்பாலே அடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்த வெளியே வருது பார்த்திங்களா, அது மண்ணில் ஹேமர் வச்சு அடிக்கும்போது என் தம்பியே அடிக்கிற ஒரு மாதிரி ஃபீல். அதனால் வந்து சந்தோஷமாக இந்த மாதிரி அடிக்கிற கேம்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஆனால் அதுக்காக வந்து என் தம்பி எனக்கு பிடிக்காமல் என்றைக்குமே இருந்தது கிடையாது. அவன் என்னோட எப்போவுமே என் செல்லம் தான். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் கடைசியாக ஒன்று சில விஷயத்தில் அந்த விஷயத்தை எப்போவுமே ஜெயிச்சிருவோம். ஆக்சுவலி நான் எனக்கு இந்த மாதிரி கேட்கும்போது ரொம்ப எனக்கு இப்படி சொல்லும்போது ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் ஃபைனலாக வந்து என் தம்பியை கூப்பிட்டேன். வீடியோக்கு நடிக்க வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு கதை கொடுத்துக்கிட்டு இருக்கான். வந்திருந்தானா அழகாக வியூஸ்லாம் போயிருக்கோம். அவ்வளோ சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிட்டான். சரி, ஏதோ ஒன்று விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஹாக்கியா. இது என்னன்னா, இது ஏதோ ஒரு கையில் ஒன்று பிச்சுக்கிட்டு இதை போட்டு 4 தட்டணும். இதை அப்படியே பறக்கும்போது அப்படியே ஜெட்டு மாதிரி பறந்து போயிடும். சரி, இதை போடுறா அப்படின்னு சொன்னால் உள்ளே போட்டு எங்கே போட்டான் தெரியுமா கைஸ்? அங்கே இருக்கிற மிஷினுக்கு கீழே போய் இதை ஒட்டிக்கிச்சு, வெளியே வரவே இல்லை. ஸோ அப்புறமே இன்னொருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து புதுசாக ஒன்று கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிருந்தோம். அண்ட் இந்த ப்ளே மேட்ச் இருந்தேன்னா இங்கே கீழே ஒரு சின்ன ஓட்டு மாதிரி தெரியும். அந்த ஓட்டையில் போட்டு யார் எத்தனை பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் இந்த கேம் படி. ஸோ வந்து அதை நான் அதையே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ப்ளே பண்ணி ஓரளவுக்கு முடிக்கிற டைமுக்கும் வந்துட்டேன். ஆனால் 2 பேரும் ஈக்குவல் டஃப்பாக இருந்தோம். அவனும் அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன். அந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோலில் விழவே இல்லை. சரி, நானும் விழுந்துரும் ட்ரை பண்ணி ஃபைனலாக நான் வந்து ஒரு 2 போட்டேன், அவனும் 2 போட்டான். இது என்ன ஆச்சு அப்படின்னா அப்படி டை ஆகிடுச்சு. ஆக்சுவலாக டை ஆகிடுச்சு. ரொம்ப வந்து ஆடி டையே ஆயிடுச்சு. அவனும் ஓட்டையில் ஈக்குவலாக போட்டான், நானும் ஈக்குவலாக போட்டேன். ஆனால் இது வந்து ரொம்ப லாங் மேட்ச் தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நேரமாக ப்ளே பண்ணி பார்த்தோம், முடிகிற மாதிரியே இல்லை. ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு பார்க்கலான்னு பார்த்தா நான் இன்னும் ஆடிட்டுருக்கேன். ஐயோ, சரி ஓகே விடுங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. ஃபைனலி இப்போ தான் முடிஞ்சிருச்சோ, மறந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் கன் ஷூட். இங்கே பார்த்தீங்களா குட்டி பாப்பாங்களாம் விளையாட கேட்டர்பியை வச்சு ஷூட்டு விளையாண்டுட்டுருக்கேன். அப்போ நீ என்ன குழந்தையாம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தை கைஸ், நம்மளுக்கு வயசாகிடுச்சு, நம்ம என்றைக்குமே எடுத்துக்கூடாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் தம்பிக்கிட்ட நான் சொன்னேன். உண்மையிலேயே இது எல்லாருக்கிட்டே சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தோணுச்சு சொல்கிறேன். என் தம்பிக்கிட்ட சொன்னேன், நீ தான் என்னோடய பேரன், கொள்ளு பேரை பார்க்குற பாக்கியத்தையும் வாங்கி கொடுப்பியா அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அப்படின்னா வெளியே போகும்போது என்னை ஆன்ட்டின்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் என் மனசுலேயே நான் எப்பவுமே சொல்லிக்கிறது என்னென்னா, நான் இப்போ பாட்டியாகவே இருக்கிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினச்சிப்பேன். அப்படி பேசும்போது பேசினது தான். பார்த்திங்களா, எங்கள் அம்மா கூட கண்ணில் வெறித்தனமாக ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. விட்டா டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க போல இருக்குது. சரி ஓகே விடுங்க, ஃபைனலாக அவங்க ஷூட் பண்ணிகிட்டே இருந்தால் சரி தான்.
என் தம்பி ஃபேஸ் ஆக்சுவலி தெரிஞ்சிச்சா இல்லையான்னு என்னால் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியல. பட் சில இடத்துல அவன் இப்படி பண்ணும்போது தெரிஞ்சிச்சு தான். நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, பட் பார்த்துருப்பீங்க. எங்கள் மம்மி ஃபேஸ் ஆக்சுவலாக ஒரு இடத்துல ரிவீல் ஆகிடுச்சு. அந்த இடத்துல போய் நான் வந்து எமோஜிஸ் போடணும். சரி, ஓகே கைஸ், பாய். ஃபைனலி இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்னில் போயிட்டு அது போகிற வழியிலலாம் சுட்டு மறுபடியும் ஆரம்பித்தோம். அண்ட் வந்து மக்களுக்கு ஹாய் சொல்ல சொன்னேன், அதனால் ஹாய் சொன்னேன் அப்போல. ஸோ அதனால் இப்போ ஃபேஸ் பார்த்துருப்பீங்களே. எஸ், ஸோ கன் எடுத்து பொட்டுன்னு சுட்டுகிட்டே இருந்தான். நானும் சரி ஓகே 2 பேரும் சேர்ந்தே கன்னை வச்சு அழுத்தி, அதுவும் வந்து இந்த வாட்டர் கன்னில் பெயின் அவ்வளோ இருக்காது. நீங்கள் அழுத்தும் போது நார்மல் கன்னில் அழுத்தும் போது பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆக்சுவலி சாரி கைஸ், நாங்கள் வந்து விஆர் போயிருந்தோம். அந்த விஆரோட வீடியோ கட் ஆகிடுச்சு. விஆரில் வந்து எப்படின்னா இப்போ புதுசாக வந்து எல்இடியில் ஒரு விஆர் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு விஆர், அதில் உட்காந்துட்டு விஆர் மாட்டி விட்டோன்னா டைனோசர் பின்னாடி நம்ம மேலேருந்து காற்றுல பறந்து போய் அப்படியே தண்ணிக்குள்ளே மேலெலாம் பறந்து போகிற மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் போனோம், செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோனால் எடுக்க முடியல. எங்கள் வீட்லேயும் எனக்கு நானும் அந்த ரைடுக்கு நானும் அந்த ரைடு போய் பண்ணி பார்த்தேன், விஆர் ட்ரை பண்ணி பார்த்தேன். எடுத்து கொடுத்தா எங்கள் அம்மா எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே விடுங்க, நம்ம வந்து எவ்வளோ தான் பண்ண முடியும். எது இருந்தாலும் ஸ்டில் நம்ம மட்டும் தான் கேமராமேன், அதனால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இது எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். அதனால நான் எதையும் நினச்சி ஃபீலே பண்ணலை. நீங்கள் கவலையே பட வேணாம். எனக்கு எப்போவுமே எல்லா விஷயமும் பிடிக்கும்னு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. பிடிச்ச விஷயத்த என்றைக்குமே கம்ப்ளீட்டடாக பண்ணிடணும்னு நினப்பேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த லிஃப்ட்டு தெரியுமா, அந்த கீழே போவோம்ல எலிவேட்டரா சாரிங்க டங்கு ஸ்லிப்பு கீழே ஊந்திடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி அப்புறமா தொடச்சிடலாம். எஸ்கலேட்டர், நீங்கள் எஸ்கலேட்டரில் வந்து இங்கே வந்தீங்கன்னா எஸ்கலேட்டர்லேயும் போகலாம். அண்ட் மேலே கீழேட்டு எஸ்கலேட்டர் மொத்தம் 3 ஃப்ளோர் இருக்குது. ஒரு இடத்துல நிறைய கடை நிறைய விஷயம்லாம் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே இந்த இடத்த அப்படியே சும்மா சுற்றி வந்துட்டு இருந்தாங்க பாருங்க தம்பி. ஹாய். அப்படியே சுற்றி எஸ்கலேட்டருக்கு நோக்கி நடந்து போயிட்டே இருந்தோமா. எஸ்கலேட்டரில் இறங்கிட்டு வந்தோடனே ஐயோ சுற்றி கடைங்களை பார்த்துட்டு இருந்தோம். கடையை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்த நாங்கள் நோட் பண்ணோம். அந்த விஷயத்த நீங்களே பாருங்களேன், எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நானே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், இப்போ வரும். அப்படியே கடைங்களை பார்த்துக்கிட்டே பொறுமையாக போயிட்டு இருந்தேன். ட்ரெஸ் ஷாப். ஆக்சுவலி இதுக்குள்ளே போய் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபுட்டு, அதாவது சாப்பாடு வாங்குறீங்க, ஒரு சின்ன ட்ரெஸ் வாங்குறீங்கனாலே பணம் அப்படியே கரைஞ்சி போயிடும். அப்படியே எப்படின்னா இந்த ஆளே வந்து இழுத்துட்டு போவோம்ல மண்ணை, அந்த மாதிரி பணம் அப்படியே இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி அப்படி இழுத்துன்னு போயிடும். நாமளாவே நம்ம ஊரில் நார்மல் சரவணா ஸ்டோர்லேயே நம்ம மக்கள்லாம் வாங்க பயப்படுவாங்க. ஆஃப்டர் ஆல் இது ஃபீனிக்ஸ் மால். இதில் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்காக பணம் இல்லைனாலும் அவ்வளோ பணம் கெட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது அவ்வளோ பணம் தண்ணி மாதிரி செலவாயிடும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்களா, நான் ஒன்று சொன்னேன்ல, இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நாங்கள் பார்த்தோம், அந்த விஷயம் இதுதான் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த விஷயத்த இதோ பாருங்கள். நான் வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஹரி பாட்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஹரி பாட்டர் மூவி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தான் நான் நம்புகிறேன். அந்த ஹரி பாட்டரில் இருக்க மூவியோட மந்திரக்கோள், அவங்க யூஸ் பண்ண அந்த பொருள், அந்த வரைபடம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரீமார்க்கபிளாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஹரி பாட்டரை ஆக்சுவலி நான் பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். ஹரி பாட்டர் யாருன்னா தெரியும், அந்தளவுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கும். ரான் அவரோட ஃப்ரெண்டோட மந்திரக்கோள், ஹரி பாட்டரோட மந்திரக்கோள், சிவரின் ஸ்னேக், அதான் மிஸ்டர் ஸ்னேக்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் ஆக்சுவலி மறந்து போயிட்டேன் நான். ஹரி பாட்டரோட வாண்டு, அதாவது அவரோட மந்திரக்கோள் அற்புதமான ஒரு விஷயம் அது. அப்புறம் மந்திர புத்தகம் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ விஷயம் அந்த கதையில் கொடுத்துருப்பாங்க ஹரி பாட்டரில். அது எல்லாமே இங்கே கண்காட்சி மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க. எங்கள் அம்மா இங்கே பார்த்தோன்னா அப்படி எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஹரி பாட்டர் ஃபேன் அந்தளவுக்கு கிடையாது, பட் ஹரி பாட்டர் பிடிக்கும், நான் பார்த்துருக்கேன் ஓரளவுக்கு. எங்கள் அம்மா வந்து ஒரு ஹரி பாட்டரோட தீவிரமான ரசிகை. அவங்க விட்டா என்ன பார்த்தீங்க, எனக்கு ஒன்று தெரிஞ்சு அவங்க ஒரு 10 தடவை ஹரி பாட்டர் மூவியை பார்த்துருப்பாங்க. இருக்க எல்லா சாப்டர்ஸையும் சொல்கிறேன். 6, 7, 8 இருந்துச்சு. எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச 8ன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க, பார்க்காமே இல்லை பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு வந்து என்ன மந்திரக்கோள் இருந்தாலும் நம்ம ஹரி பாட்டர் யூஸ் பண்ண தொடப்பம் தாங்க நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி தொடப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு தொடப்பத்தை தேடி பார்த்தா
தேடிட்டே இருந்தேன். தேடினா எனக்கு வெறும் வந்து மந்திரக்கோல்ல தான் கிடச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக தொடப்பத்தை பார்த்துட்டேன். பார்த்தீங்களா தொடப்பம் இதுதான் வந்து ஹாரி பாட்டர் மேலே ஏறி உக்காந்து அப்படியே அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாண்டு அந்த பாலில் எடுப்பார்ல அது, அப்புறம் இந்த மந்திரத்தை வச்சு போட்டு பறந்து போவார்ல அந்த தொடப்பம் தான். எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒன்று வேணும்னு போது எனக்கு இந்த மந்திர தொடப்பம் தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி ஈஸியாக பறந்து போகல. ஸோ நீங்கள் ஹாரி பாட்டரில் இப்போ காட்டின பொருளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக தொடப்பம் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தொடப்பம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கே தெரியும் கைஸ், கிரஃபி ஆக்சுவலி அது பேர் வந்து கிரஃபினா எனக்கு மறந்துருச்சு. ஸ்லிதரின் இருந்ததுக்கும் அந்த மாதிரி ஒரு 4 கலர், ஒன்று ரெட்டு, இன்னொன்று ப்ளூ, இன்னொன்று எல்லோ, க்ரீன். ஓகேவா, க்ரீன் ஸ்லிதரின் ஞாபகம் இருக்குது. எனக்கு மிச்சதெல்லாம் ஆக்சுவலி லைட்டாக மறந்து போன மாதிரி இருக்குது. கிஃபில்டோர் எஸ் அது வந்து ரெட்டு. எனக்கு மிச்சது ஞாபகம் வரல. பட் அது 2 உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக அந்த இடத்த சுற்றி பார்த்து முடிச்சுட்டு தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு ஷாப் பண்ணிட்டு, ஷாப்லாம் பண்ணல, சும்மா பைத்து கிடக்கா ஒரு மாதிரி கையில் ஒன்று வச்சுருக்கோம். அது காரணம் பார்த்தீங்கன்னா கேவிங் திருவாவில் ஒரு ஷர்ட் வாங்கினாலும் அந்த ஷர்ட் தான் அது. ஸோ ஃபைனலி இப்போ ஆட்டோவில் கிளம்பி போயிட்டு இருந்தோம். என் தம்பிக்கு தூக்கம் சொல்லிட்டு தோல்லையே தூங்கிட்டான். ஸோ ஃபைனலி வீட்டுக்கும் வந்துட்டோம். எஸ், ஸோ இந்த வீடியோ இதோடு முடியுது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக தான் இருந்திருக்கும். பட் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நீங்களே மறக்காம கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி லாங் வீடியோ வேணுமா அப்படின்னு, நெக்ஸ்ட் லாங் வீடியோ வேணுமா அப்படின்னு கமெண்ட்ஸில் ப்ரூவ் பண்ணுங்கள். நான் கேட்ட லைக் டார்கெட்டை ரீச் பண்ணுறேங்க. பாய், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.